ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. விஜய்க்கு ஆதரவாகவே எல்லா விஷயங்களும் இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம வீரா பாலாஜியை கூட்டிகிட்டு வராங்க. பாலாஜி என்னடானா, விஜய் தான் என்னோட ஒய்ஃப், ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிட்டு என்னோட ஒய்ஃபை என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு பாலாஜி அந்த இடத்துல கேட்கவும் விஜயும் பாலாஜி கூட சேர்ந்தாங்களா. அதே சமயத்துல எல்லா தீர்ப்புமே நம்ம பிருந்தா கார்த்திக்கு சாதகமா இருந்துச்சா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் விஜயம் எப்படியாவது இந்த மாறன் கார்த்தியை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிப்பட்ட காயத்தோட அந்த இடத்துக்கே வராங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்களும் ஏதோ பரிதாபப்பட்ட மாதிரி இருக்குது. இப்படி விஜய் பக்கமே எல்லாமே சார்பா இருக்கும்போது கரெக்டாட்டு வீரா பாலாஜியை கூட்டிட்டு வராங்க. பாலாஜியை பார்த்த உடனே விஜய்க்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. என்னடா பாலாஜி எதுக்கு இப்ப இங்க வந்தா? வீராவுக்கு இதை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமோ? இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. அந்த டைம்ல வீராவோட பிளான் படியே பாலாஜியும் இங்க நிக்கிற விஜயும் நானும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்பவே சின்சியரா இருந்தோம் அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜயும் எனக்கு இவனை யாருன்னே தெரியாது, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணி என் மேல தப்பான பேர் உண்டாக்கணும்னு இப்படியெல்லாம் செய்யறாங்கன்னு விஜய் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களும் நாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறோம், எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மாறன் கார்த்தி சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல விஜயை சும்மா விடுற மாதிரி இல்லை நம்ம வீரா. பாலாஜியும் தொடர்ந்து இந்த நிற்கிற விஜயே எனக்கும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிட்டுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட விஜயும் இல்லை எனக்கு யாருன்னே தெரியாது, அதுக்கப்புறமா எப்படி இவன் கூட மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாஜியும் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்து இன்னொருத்தங்களை நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னா அதில் இருந்து எனக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டு. ஆனால் நானும் அவளை மேரேஜ் பண்ணக்கூடிய எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவங்களும் என்னம்மா நீ பேசுற, அவர் என்னடானா எல்லா சாட்சியும் இருக்குன்னு சொல்றாங்க, நீ என்னடானா அவரை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற, அது எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லவும் பாலாஜி அந்த டாக்குமெண்ட்டை நீட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அங்கே உள்ளவங்களும் அப்போ இவ்வளோ நேரமாக நீ நடிச்சிட்டு தானே இருந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட டீமில் உள்ள ஆளும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, எதுவுமே இதை பற்றி என்கிட்ட சொல்லலையே, நீ என்னடானா நல்லவ மாதிரி நடிச்சிருக்கியா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் தன்னோட கட்சிக்காரரை விட்டு கொடுக்காம பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல மாறனுக்கு சப்போர்ட்டா பேச வந்தவங்களும் பாத்தீங்களா ஐயா, இவ்வளோ நேரமா அவ எந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு, என்னோட கட்சிக்காரர் மாறன் கார்த்தியெல்லாம் ரொம்பவே நல்லவங்க, இவ தான் அவங்க குடும்பத்துல வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கவும் அவங்களும் எல்லாமே சரியா தானே இருக்குது, பாலாஜியும் இந்த விஜயும் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்து தான் இவ கார்த்தியை மேரேஜ் பண்ணியிருக்கா, அப்ப சட்டப்படி கார்த்தி கூட ஆன மேரேஜ் செல்லுபடி ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே மாறணும், இப்போவாது இவளை பற்றி புரிஞ்சுக்கோங்க, இத்தனை வருஷமா எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ துன்பப்படுத்தியிருப்பா, அது மட்டும் இல்லாமல் இவ ஒரு நாடகக்காரி, அவளை யாருமே நம்பாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்னதான் அழுது ட்ராமா பண்ணாலும் அடுத்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே மாறன் கார்த்திக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து கடைசியில் தீர்ப்பு என்னடானா, இனிமே விஜய் கார்த்தியோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது, ஏற்கனவே அவளுக்கும் பாலாஜிக்கும் மேரேஜ் ஆனதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டே பக்காவா இருக்குது, இனி பாலாஜி கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம மாறணும் அவங்கள்ட்ட, இனிமே ராமச்சந்திரன் குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவ இந்த குடும்பத்துக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தவங்களும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதான், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு, அப்ப இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த குடும்பத்துக்குள்ள நீ வரவும் கூடாதுங்கிற மாதிரி தீர்ப்பும் எழுதுறாங்க. இதை கேட்ட உடனே விஜய்க்கு அவங்க அம்மாவுக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னடா இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்து, இப்ப திடீர்னு இப்ப எல்லாமே மாறி போச்சே, கார்த்திக்கு சப்போர்ட்டாவே எல்லாமே இருக்குது, இனி இந்த கார்த்தி பிருந்தாவை வாழ்க்கையை சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே மாறணும் விஜயை பார்த்து, என்ன விஜய் இப்போ சரியா மாட்டிட்டியா, நீ என்னதான் பிளான் பண்ணாலும் எல்லாமே மாறிட்டு பார்த்தியாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு சைடு வெளியில் வந்த உடனே பாலாஜி கிட்ட நம்ம வீரா எல்லாம் போய் பேசுகிறாங்க.
எங்க பக்கமா பேசி கோர்ட்ல இதெல்லாம் நிரூபிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்ங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்தி மாறன் வெளியில வரும்போது பிருந்தா என்னடானா கார்த்தியை பார்த்து அவ்வளவா சிரிக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு பிருந்தா கார்த்தியை போய் அப்படியே ஹக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்து விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. என்னையா உள்ள தள்ளிட்டு நீங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறீங்க? உங்களை எல்லாம் இனிமே நான் சும்மா விட மாட்டேன். கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலாஜியும் விஜய பார்த்து, "விஜி நான் நெனச்ச மாதிரியே உன் கூட சேர்ந்து வாழப் போறேன்" அப்படின்னு சொல்லவும், விஜய் என்னடான்னா பாலாஜி கிட்ட வந்து, "எதுக்கு இப்ப நீ இங்க தேவையில்லாம வந்த? உன்னால என்னோட வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாலாஜி, "நீ எதுக்குமே வருத்தப்படாத விஜி. எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். வா என் கூட" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட உடனே விஜய் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகி, இந்த மாதிரிலாம் வந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு பாலாஜியை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீராக்கும் இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்படியே விஜய் கிட்ட வந்து, "விஜய் நீ என்னெல்லாம் பிளான் பண்ண எல்லாமே சொதப்பிட்டா. எங்க குடும்பத்தையே நீ பிரிக்க பார்க்குற. இனிமே இந்த திசை பக்கம் நீ வரக்கூடாது. ஒழுங்கா பாலாஜி கூடயே வாழ பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறணும் விஜய் கிட்ட, "உனக்கு தான் எவ்வளோ சான்ஸ் தந்தாலும் நீ திருந்தவே மாட்டேங்கிறியே. கடைசி நேரத்துல உன்னை போட்டு தள்ளலான்னு பார்த்தா அப்பவும் வந்து இங்க நடிச்சுட்டு தானே இருந்திருக்க. இனிமே என்னோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறமா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சொல்றது இல்ல செய்து காட்டிடுவேங்கிற மாதிரி மாறன் செம மாசா பேசிட்டு போறாங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரனுக்கு இப்பதான் நிம்மதியாச்சு. நல்ல வேளை நம்ம கார்த்தியும் மாறனும் வெளியில வந்துட்டாங்க. அதே சமயத்துல விஜய்க்கும் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிக்கும் நன்றி சொல்றாங்க. ராமச்சந்திரனும் நம்ம மாறன் கிட்ட வந்து, "இனிமே இந்த மாதிரி விஷயத்துல நீ தலையிடாத. பேசாம அமைதியா இருந்துடு. இனியும் விஜய் ஏதாவது பிரச்சனை பண்ணானா இவ்ளோ பெரிய விஷயத்துல மாட்டவே செய்திடாத. அப்புறமா உன்னை வெளியில கொண்டு வர்றது ரொம்பவே சிரமம் ஆயிடும்னு" சொல்லிட்டு ராமச்சந்திரன் எப்பவும் போல நம்ம மாறனுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குது. வீராவும் நம்ம மாறனை பார்க்கவும் மாறன் வீரா கிட்ட வந்து, "எப்படியாவது நீ என்னை வெளியில கொண்டு வந்துடுவேன்னு தெரியும். ஆனா கரெக்டாட்டு இப்படி பிளான் பண்ணிய" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை பெருமையா பேசுறாங்க. ஒரு விளையாட்டு ராகவன், வள்ளியம்மை எல்லாருமே வீரா கிட்ட வந்து, "நீ செய்த செயலுக்கு ரொம்பவே நன்றிமா. உன்னால தான் இப்ப மாறன் கார்த்தி வெளியில வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பிருந்தாவும் கார்த்திட்ட வந்து, "எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். இனியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இது வரைக்கும் விஜய்னால நம்ம வாழ்க்கை நல்லாவே இல்லை. இனியாவது விஜய் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரமாட்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல விஜயும் கார்த்தியை பார்த்து முறைச்சி பார்க்கவும், கார்த்தி என்னடானா விஜய் கிட்ட, "இனி எங்க விஷயத்துல நீ தலையிடவே செய்யாத. இந்த குடும்பத்துக்குள்ள திருப்பி வந்தேன்னா அப்புறமா மாறன் சொன்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன். செய்தே காட்டிடுவேன்" அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விஜய்க்கு எதிர்ப்பாவே பேசிட்டு இருக்காங்க. வீரா மாறன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா வெளியில நின்றுட்டு இருக்கும்போது, விஜயும் அவங்க அம்மாவை மட்டும் எப்பவுமே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலை, எல்லாம் பாலாஜினால சொதப்பிட்டேன்னு இருக்காங்க. அதே சமயத்துல பாலாஜி விஜய் கிட்ட சேர்ந்து வாழலான்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்காங்க. எப்படியோ வீரா நம்ம மாறன் கார்த்தியை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதே சமயத்துல ராமச்சந்திரன் வள்ளியம்மையும் கார்த்தி மாறன் ஒன்னாலதான் வெளியில வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்.